ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு, ஜோதிடத்தில் முக்கியமான தலைப்பு, யோகி, அவயோகி, அதுக்கடுத்து சகாய யோகி. பெரும்பாலும் இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்பாங்க, யோகி, அவயோகி. பெரும்பாலும் சகாய யோகியை பற்றி பெரிய ஜோதிடருக்கு கூட தெரியாது. ஜோதிட சாஸ்திரத்தில் பஞ்சாங்கம் உங்களுக்கு தெரியும். நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கர்ணம், இந்த அஞ்சும் சேர்ந்தது பஞ்ச அங்கம். 1 2 3 4 5. இதில் யோகம் அப்படின்றத நாம யோகம் என்று சொல்லுவாங்க. யோகம்னா உங்களுக்கு தெரியும், யோகம்னா லக்கு. ஓகேவா? இதைத்தை இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக யோகி, அவயோகி இது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பு. அந்த தலைப்பை நம்ம ஒரு 10 வீடியோ போடணும். போட்டால் தான் இது முழுமையாக நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த வீடியோவில் எவ்வளவு கருத்துக்களை பார்க்க முடியுமோ அவ்வளவு கருத்துக்களை நம்ம பார்ப்போம். நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க. இதோடைய தொடர்ச்சியை நம்ம இன்னொரு 4 வீடியோ போட்டால் தான் இது முழுமையான ஒரு டாபிக் நிறைவேறும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கருத்துக்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது யோகி. யோகினா என்ன, ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிறோம். யோகி அப்படின்னா யோகத்தை தருபவன். யோகத்தை தருபவன். ஒரு ஜாதகத்தில் யார் 9 கிரகம் இருக்குது. அந்த 9 கிரகத்தில் எது எனக்கு யோகத்தை தருபவன். ஓகேவா? அதாவது யோகம்னா என்ன? நற்பலன்கள், அதிர்ஷ்டம் தரும் கிரகம். அதனுடைய திசா புத்தி காலங்களில் அந்த யோகத்தை தரும். இதுதான் யோகம். அப்போ 9 கிரகங்களில் ஒவ்வொருவருக்கும் ஜாதகத்திலே யோகம் என்ன யோகம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த யோகம் நடைபெறக்கூடிய திசா புத்தி அந்த காலகட்டங்களிலே அவருக்கு பணவரவு, வெற்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? அடுத்து அவயோகி. இந்த பேரிலே அதனுடைய பொருள் இருக்குது. அவயோகினா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நேர்மாறாக செயல்படக்கூடிய கிரகம் அப்படின்னு அர்த்தம். நேர்மாறாக செயல்படக்கூடிய கிரகம், அது அவயோகி. சவால்களை ஏற்படுத்தக்கூடியது, தேவையற்ற அலைச்சல், மன உளைச்சல், மனைவி குடைச்சல் எல்லாமே ஏற்படக்கூடியது இந்த நேரத்தில் தான். அவயோகியினுடைய திசாபுத்தி காலங்களில். சரிங்க சார், இதை யோகி அவயோகின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த அவயோகி என்பது யோகி நட்சத்திரத்திலிருந்து 6வது நட்சத்திரமாக எது வருகிறதோ அது அவயோகி நட்சத்திரம் என்று பெயர். இப்போ அதுக்கடுத்து ஒன்று சொன்னேன். 3வது டாபிக்கு சகாய யோகி. ஆங்கிலத்தில் சகா யோகி அப்படின்னு சொல்லுவாங்க.
யோக கிரகத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய மற்றொரு கிரகம் என்று பெயர். இது அதிர்ஷ்டத்தை மேலும் இரட்டிப்பாக்கும். அதிர்ஷ்டத்தை, அதாவது யோகத்தை 2 மடங்காக ஆக்கும். அதுக்கு பேர் சகாய யோகா அப்படின்னு பேர். அதாவது நிறைய பேர் ஜாதகத்தில் 4 கிரகம் ஆட்சி, 3 கிரகம் உச்சம் அப்படி இருந்தால் தான் யோகம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது மிகப்பெரிய தவறு. அதாவது யோகம் ஆட்சி உச்சம் என்பது ஒருபுறம் இருந்தாலும் ஜாதகத்தில் பல ரகசியங்களும் சூட்சும விதிகளும் கிரகத்துக்கு உண்டு. அந்த ரகசியத்தில் ஒன்றுதான் 27 நாம யோகம் அப்படி பேர். சரி, இந்த யோகி அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சாஃப்ட்வேரில் போட்டால் வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சாஃப்ட்வேரில் எப்படி போடுறாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். மேனுவலாக என்றைக்குமே ஒரு ஜாதகத்தை கணிக்க தெரிய வேண்டும். மேசத்திலிருந்து சூரியனின் பாகையையும் சந்திரனின் பாகையையும் கூட்டி 93.2 பாகையை கூட்ட வேண்டும். அதாவது சூரியனுடைய பாகையையும் சந்திரனுடைய பாகையையும் கூட்டி அதோட அந்த கூட்டுத்தொகையோட 92.20 பாகையை கூட்டி எந்த நட்சத்திர புள்ளியில் விழுகிறதோ அந்த புள்ளிதான் யோகியாக கருதப்படுவார். அதிலிருந்து 186.40 பாகையில் எந்த ராசியில் எந்த புள்ளியில் விழுகிறதோ அந்த நட்சத்திரம் அவயோகி எனப்பெறும். பார்த்துக்குங்க, யோகி எப்படி கண்டுபிடிக்கிறது, அவயோகி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது கூட சூத்திரம். அதாவது சூரியன் பாகையிலிருந்து சந்திரனுடைய பாகையை கூட்டி கூட்டுத்தொகை எவ்வளோ வருகிறதோ அந்த கூட்டுத்தொகையில் 93.20 பாகைனா இங்கிலீஷில் டிகிரி கூட்டி அது எந்த புள்ளியில் போய் விழுகிறதோ அந்த புள்ளி யோகத்தை தரக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அந்த நட்சத்திரத்திலிருந்து 6வது நட்சத்திரம் எது வருகிறதோ அது அவயோகி நட்சத்திரம். அது துன்பத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறது என்று அர்த்தம். இதே இப்போ உதாரணமாக சனி நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இது எந்த காலில் போய் இருக்கிறதோ அது மிகச்சிறந்த யோகத்தை தரும், நன்மையை தரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ சனியினுடைய நட்சத்திரத்தில் போய் யோகி அமைஞ்சிட்டாரு அப்படின்னா வேறு எந்தெந்த கிரகங்களெல்லாம் இந்த 3 சாரத்தை இந்த காலம் வாங்கியிருக்கோ அந்த கிரகமும் திசா புத்தி காலங்களில் யோகத்தை தரும், நன்மையை தரும், அதிர்ஷ்டத்தை தரும் என்று பெயர். பாருங்க, ஒரு சின்ன ஒரு பட்டியல். சனி யோகி என்றால் சந்திரன் அவயோகியாக வருவார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுக்கடுத்து சூரியன் யோகியாக வந்தால் சனி அவயோகியாக வருவார். அதுக்கடுத்து சந்திரன் யோகி என்றால் புதன் அவயோகியாக வருவார். புதன் யோகியாக வந்தால் செவ்வாய் அவயோகியாக வருவார். குரு யோகி என்றால் சூரியன் அவயோகியாக வருவார். அதுக்கடுத்து சுக்கிரன் யோகியாக வந்தால் குரு
அவயோகியாக வருவார். ராகு யோகி என்றால் சுக்கிரன் அவயோகியாக வருவார். கேது யோகி என்றால் ராகு அவயோகியாக வருவார். செவ்வாய் யோகி என்றால் கேது அவயோகியாக வருவார். இதோட சிறப்பு என்னன்னு தெரியுமா? எந்த கிரகம் யோகியாக வருகிறதோ அந்த கிரகம் இருக்கக்கூடாத இடத்தில் இருந்தாலும் நல்லதை செய்யும். பார்த்துக்குங்க, அதே இதோடைய சூட்சும விதிகள். ஜோதிடத்தில் எதுக்கெடுத்தாலும் சூட்சும விதிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ உதாரணத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடாத இடங்களில் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? சனி திசையில், சனி புத்தியில் இருக்கக்கூடாத இடத்துல இருந்தால் உங்களுக்கு துன்பம் செய்யும் அப்படின்னு சொல்லுவோம். துன்பம் செய்யாது, அதுக்கு மாறாக நல்லதை செய்யும். அதே நேரத்தில் அவயோகி பெற்ற கிரகம் நல்ல இடத்தில் இருந்தாலும் அது தீய பலனை தரும். இது ஜோதிட டாப்பிக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஆகா ஓஹோ சூப்பர், உங்களுக்கு இந்த கிரகம் நன்றாக இருக்கிறது, அடுத்து திசை வருகிறது, அதிலே நீங்கள் ஒரே நாளில் ஒபாமாவாக மாறிவிடலாம் அப்படின்னா சொன்னோம் அப்படின்னா அவர் அவயோகியாக இருப்பார், வச்சு செய்ய காத்திருப்பார். அப்போ அவயோகியாக வரக்கூடியவர் நல்ல நிலையில் இருந்தாலும் தீய பலனை தருவார். யோகியாக வரக்கூடிய கிரகம் இருக்கக்கூடாத இடத்தில் இருந்தால் நல்ல பலனை தருவார். அதுதான் இந்த யோகி அவயோகியினுடைய தனிச்சிறப்புகள். அப்போ ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள், ஆரம்பத்தில் படிக்கக்கூடிய ஜோதிடர்கள் இதை நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். 5 அங்கங்களை நாம் பார்க்கும்போதுதான் ஜோதிடம் முழுமையாக நிறைவு பெறும். நாள் பார்க்குறோம், நட்சத்திரத்தை பார்க்குறோம், திதியை பார்க்குறோம். அப்போ திதினா இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. சூரியன் பாகையிலிருந்து சந்திரனின் பாகையை கழித்தால் திதி. புரியுதா? சூரியனுடைய பாகை எவ்வளவு, டிகிரி எவ்வளவுன்னு பாருங்கள். அதுலேருந்து சூரியனுடைய பாகையிலேருந்து சந்திரனுடைய பாகையை கழிங்க. கழிச்சிட்டிங்கன்னா அதுதான் திதி. புரியுதா உங்களுக்கு? டிஸ்டன்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. சூரியன்லேருந்து சந்திரன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு கணிச்சிட்டோம்னா அது எந்த திதியில் வருதுன்னு கண்டுபிடிச்சி போடலாம். இதுதான் திதி. அதுக்கடுத்து யோகம். இதை ஜோதிடத்தில் நாம யோகம் என்று சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த டாபிக் ஒரு மிகப்பெரிய டாபிக். நீங்கள் விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நிறையா பேர் பார்க்குறீங்க, 22,000 பேர் ஒரு வீடியோவை பார்த்துருக்கீங்க. லைக் பண்ணவங்கன்னு பார்த்தோம்னா 79 பேர் இருக்காங்க. அப்போ மீதி பேர்லாம் அந்த மனசு வரமாட்டேங்குது. ஒரு லைக் போடணும், ஒரு ஷேர் பண்ணணும், நல்லா இருக்குனாலும் நம்ம பாராட்டணும், நல்லா இல்லை அப்படின்னாலும் ஒரு கமெண்ட் போடலாம், நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி போடலாம். ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களை பாராட்டுறீங்களா, வைக்கிறீங்களா, இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா, இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றது எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்புறம் நான் வெத்தலையில் மை போட்டு தான் பார்க்கணும். அதனால் இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. இதெல்லாம் ஒரு பண்பாடு. ஓகேவா? நம்ம இப்போ ஜோதிட வகுப்பு, அடிப்படை வகுப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கடுத்து உயர்நிலை ஜோதிட வகுப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கடுத்து 100 கேள்விகளுக்கு எப்படி விடை கண்டுபிடிப்பது அப்படின்ற ஒரு கேள்வி. ஒரு 100 கேள்விக்கு மட்டும் விடையை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஜோதிடத்தில் வேறு எதுவுமே படிக்க தேவையே கிடையாது. ஏன்னா ஒருத்தர் வர்றாரு, நம்மக்கிட்ட ஜோசியம் பார்க்க வர்றாருன்னா அந்த 100 கேள்விக்குள்ளே தான் அவர் கேட்க முடியும். அப்போ அந்த 100 கேள்வியுமே நல்ல பரிச்சயம் ஆயிடுச்சு, நல்லா எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டப்புன்னு நீங்கள் ஜோசியம் சொல்லலாம். ஜோசியத்தில் ஒரே நாளில் ஒபாமா ஆகிறதுக்கு இதுதான் வழி. இந்த கோர்ஸ் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கோம். விருப்பமானவங்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்பு நம்பர் இது. ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிறைய பேர் இவர் கிளாஸ் தான் நடத்துவாரோல, ஜோசியம் பார்க்க மாட்டாரோலன்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நம்ம ஜோதிடமும் பார்ப்போம். நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு உண்டு.
உங்களுடைய ஆதரவுகள் மற்றும் இதில் உள்ள கருத்துக்கள் இதெல்லாம் தெரிவிங்க என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய.